வணக்கம். புதுச்சேரியில் இரவு முதல் கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் முட்டியளவு தண்ணீர் இருப்பதால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இடைவிடாமல் பெய்து வரும் மழை காரணமாக பெரும்பாலான தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு மழையின் போதும் உழவர்கரை தொகுதி, பாவாணர் நகர், பூமியான்பேட்டை, ஜவஹர் நகர் பகுதிகளில் மழைநீர் தேங்கி மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். அதை தடுக்க வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு சரி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இரவு முதல் இடைவிடாமல் பெய்து வரும் மழை காரணமாக பாவாணர் நகர், பூமியான்பேட்டை, ஜவஹர் நகர் பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இப்பகுதிகளில் முட்டியளவு மழைநீர் தேங்கியதால் மக்கள் வெளியே வர முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். சில வீடுகளுக்கும் தண்ணீர் புகுந்துள்ளது. வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களும் பாதியளவு தண்ணீரில் மூழ்கியுள்ளது. மழைநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் வீட்டிலேயே முடங்கி உள்ளனர். இப்பகுதிகளில் மட்டும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நெற்பயிர்களை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் பார்வையிட்டனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நெற்பயிர்களை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் பார்வையிட்டனர். அப்போது நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். அப்போது அங்கு கூடியிருந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தனிடம் சரமாரி கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூறுகையில், பருவநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்பட்ட இந்த திடீர் மழை எதிர்பார்க்க முடியாதவை. அறுவடைக்கு முன்னதாக ஏற்பட்டதால் மிகுந்த பாதிப்படைந்துள்ளோம். மேலும் மழைக்காலம் வருகிறது. எனவே விவசாய நிலங்கள் உள்ள பகுதிகளில் வாய்க்கால்களை சரி செய்து கொடுக்கும்படி கடந்த 5 மாதங்களுக்கு முன்பே நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்தில் மனு கொடுத்திருந்தோம். ஆனால் விவசாயிகளின் மனுவிற்கு மதிப்பளிக்காத அதிகாரி மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் மெத்தன போக்கே இந்த இழப்பிற்கு காரணம். ஒரு ஏக்கருக்கு நெல் பயிரிடுவதற்கு குறைந்தது 25,000 ரூபாய் முதல் செலவாகிறது. அது மட்டுமின்றி இந்த 3 மாதங்களாக இரவு பகல் பாராது உழைத்த எங்களது வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. குலை சாய்ந்து அறுவடைக்கு தயாரான நெல் பயிர் சுமார் 100 ஏக்கர் நிலம் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இனி மழைநீர் வடிந்து நெல் பயிர் நிலத்திலேயே முளைத்து விடும். எனவே அடுத்த பயிர் செய்வதற்காவது அரசு இழப்பீடு வழங்க வேண்டும். அடுத்த பருவமழை வருவதற்கு முன்பு ஆக்கிரமிப்புகளை அகற்றி தற்காலிக தீர்வு இல்லாமல் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் குறைந்தது 100 அடி தூரமாவது வார்க்காலை வெட்டி சரி செய்து கொடுத்திருந்தால் நாங்கள் சமாளித்திருப்போம். விவசாயிகளான நாங்களை வெட்டி சரி செய்து கொள்ளவும் கொம்யூன் பஞ்சாயத்து அனுமதி வழங்கவில்லை. இந்த நிலையில் அந்த வாய்க்கால் தூர்வாரப்படாமல் அவ்வழியாக தமிழக உயர் மின்னழுத்த கம்பிகளின் கம்பங்கள் நடப்படுகிறது. அப்படி நடந்தால் மேலும் ஜேசிபி இயந்திரம் மூலம் வார்க்கால் தூர்வாரும் பணி ஆபத்தானதாக இருக்கும். எனவே விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். திருபுவனை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். நேற்று இரவு முதல் திருபுவனை மாதக்கடிப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்கிறது. இந்நிலையில் புதுச்சேரி விழுப்புரம் 4 வழி சாலையில் சாலை பகுதியில் சில இடங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் இன்று காலை புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் நோக்கி வந்த கார் திருபுவனை மேம்பாலத்தின் அருகிலே சாலையின் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற சாலையிலே கவிழ்ந்தது. இதில் தலையில் படுகாயமடைந்த ஓட்டுநரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மாதக்கடிப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வாகனத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். இதனால் சிறிது நேரம் விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நேற்று மாலை முதல் பெய்து வரும் தொடர் மழையால் தாழ்வான இடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி உள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பகல் நேரங்களில் விட்டு மழை பெய்த நிலையில் 2வது நாளாக நேற்று இரவு முதல் இடைவிடாமல் விடிய தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர்.
இந்நிலையில் புதுச்சேரியில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் இன்று 8/1/2024 பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். மேலும் புதுச்சேரியில் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்பதால் புதுச்சேரி மீனவர்கள் தங்களது படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பான இடத்தில் வைக்கும்படி அறிவுறுத்தியுள்ளது. கடல் காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரி பகுதியை சேர்ந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்தது. இதைத் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. மேலும் புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் மீன்பிடி படகு தீப்பிடி தெரிந்ததில் மீனவர் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆற்றும் கரையோரம் அமைந்துள்ளது. இங்குள்ள தரியால டீப்பா பகுதியில் உள்ள ஆற்றங்கரையில் அண்டை மாநிலமான ஆந்திராவை சேர்ந்த கமாடி கங்காதரி என்பவர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார். இதற்காக இவர் சொந்தமாக படகு ஒன்று வைத்துள்ளார். இந்த நிலையில் தனது படகு பழுதடைந்துள்ளதால் அதனை சரி செய்துவிட்டு மீண்டும் ஸ்டார்ட் செய்தார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக அந்த என்ஜின் திடீரென தீப்பற்றியது. தீயானது மலமளவென படகு முழுவதும் பரவியதில் அதிலிருந்த உரிமையாளர் கங்காதரியும் தீயில் கருகி உயிரிழந்தார். மேலும் அவருடன் இருந்த மற்றொரு நபர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். மேலும் அவர் உடனடியாக மீட்கப்பட்டு ஏனாம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் படகில் எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர். தொடர்ந்து ஏனாம் போலீசார் தீயில் கருகி உயிரிழந்த கங்காதரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய அளவிலான கூடோ தற்காப்பு போட்டியில் பங்கேற்று பதக்கங்கள் வென்ற புதுச்சேரி வீரர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அகில இந்திய கூடோ சங்கத்தின் சார்பாக தேசிய அளவிலான கூடோ தற்காப்பு கலை போட்டிகள் குஜராத் மாநிலம் சூரத்தில் இந்த மாதம் நடைபெற்றது. அனைத்து மாநில கூடோ வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் 2000 பேர் கலந்து கொண்டனர். 40 பேர் கொண்ட புதுவை மாநில கூடோ அணி கலந்து கொண்டனர். இதில் 24 வெண்கல பதக்கம் மற்றும் 8 வெள்ளி பதக்கங்களை புதுவை மாநில வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பெற்றுள்ளனர். அவர்களுக்கு புதுவை மாநில கூடோ சங்கத்தின் சார்பாக நெல்லித்தோப்பு அண்ணா நகரில் உள்ள கூடோ பயிற்சி பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. பாராட்டு விழாவிற்கு புதுச்சேரி மாநில கூடோ சங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் ராஜ், செல்வம், பாலச்சந்தர், செந்தில்வேல், அசோக், ஆறுமுகம் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக கூடோ சங்க தலைவர் வளவன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். இதில் ஏராளமான பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் இருவரிடம் ரூபாய் 13.27 லட்சம் மோசடி செய்த சைபர் கிரைம் கும்பல் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் சிவச்சந்திரன். இவரது வாட்ஸ்அப் எண்ணில் பிரதமர் மோடி கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் கடன் பெறலாம் என்ற விளம்பரம் வந்தது. அப்பொழுது ரூபாய் 10 லட்சம் லோன் தருவதாகவும் அதற்கு முன் தொகை கட்ட வேண்டும் என தெரிவித்தனர். அதனை நம்பி பல்வேறு தவணைகளில் மொத்தம் 1.52 லட்சம் ரூபாயை மர்ம நபர் கூறிய ஜிபே அக்கவுண்டில் செலுத்தினார். ஆனால் லோன் கிடைக்கவில்லை. இதுபோல் கோரிமேடு பிரியதர்ஷினி நகர் பூத்துறை சாலை சேர்ந்தவர் முத்துராஜ், தனியார் மருத்துவமனை ஊழியர், ஆன்லைன் வழியாக நீட் தேர்வுக்கு உயிரியல் பாடத்திற்கு பயிற்சி கொடுக்க வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார். இவரது வாட்ஸ்அப்பில் ஸ்ரீலேகா என்ற பெண் தொடர்பு கொண்டு ஆன்லைன் ட்ரேடிங் செய்ய அழைப்பு விடுத்தார். அதை நம்பி ஸ்ரீலேகா அனுப்பிய வங்கி கணக்குகளில் பல தவணையாக ரூபாய் 11.75 லட்சம் பணம் முதலீடு செய்தார். ஆனால் லாப பணம் சேர்த்து திருப்பி செலுத்த கூறிய போது மர்ம நபர்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இது தொடர்பாக புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான புவியீர்ப்பு விசையில்லா ஒரு ஒளிவட்ட சுற்றுப்பாதையில் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய வரலாற்றை படைத்துள்ளனர்.
இந்திய அறிவியல் தொழில்நுட்பம் புதிய உச்சத்தை தொட்டுள்ளதே இந்த ஆதித்ய L1 பணி காட்டுகிறது. மனித குலத்தின் உயர்வுக்கு பயன்படும் இந்த சூரிய ஆராய்ச்சியை சாத்தியப்படுத்தியுள்ள நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் சாதனை நம்மை எல்லாம் பெருமை கொள்ள செய்கிறது. சவால்களும் சிக்கல்களும் நிறைந்த இப்பணி அர்ப்பணிப்போடு வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ள இஸ்ரோ விஞ்ஞானிகள் அனைவருக்கும் எனது உளம் நிறைந்த நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அவ்வப்போது லேசான மழை பெய்து வந்தது. நேற்று மாலை முதல் புதுச்சேரியில் விட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. புதுச்சேரியின் நெல்லித்தோப்பு, முத்திலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, உப்பளம், சாரம், லாஸ்பேட்டை உள்ளிட்ட நகர பகுதிகளிலும் வில்லியனூர், பாகூர், திருக்கனூர், மாதக்கடிப்பட்டு உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளிலும் நேற்று இரவு முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி உள்ளனர். மேலும் வாகனங்களில் செல்பவர்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடியே செல்கின்றனர். ஒரு சில நேரங்களில் கனமழை பெய்வதால் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளிலும் மற்றும் பூமியான்பேட்டை, ஜவஹர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. புதுச்சேரியில் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று மட்டும் விடுமுறை அளித்து முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து புதுச்சேரியில் மிதமான மழை விட்டு பெய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அகில பாரத இந்து மகா சார்பில் அயோத்தியாவிற்கு நடைபெற்ற திருக்குட யாத்திரையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் அயோத்தியாவில் சிறப்பு நித்யா மகா ஆஞ்சநேயர் திருக்கோவில் நடைபெறும் அனுமன் ஜெயந்தி விழாவில் புதுச்சேரி யாத்திரையில் பங்கு பெற்ற குடை இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் பல்வேறு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்ட அயோத்தியா திருக்குடை யாத்திரை தொடங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் மற்றும் அகில பாரத இந்து மகாசபா தலைவர் ராஜ தண்டபாணி மற்றும் அகில பாரத இந்து மகாசபா தலைவர் ரவீந்திரகுமார் திவேதி ஆகியோர் குடை யாத்திரை தொடங்கி வைத்தனர். முத்தியால்பேட்டை, மகாத்மா காந்தி ரோடு, நேரு வீதி, காமராஜ் சாலை, கொசப்பாளையம், நவீன கார்டன் வழியாக சென்ற அயோத்தியா குடை யாத்திரை நெல்லித்தோப்பு ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் ஆலயத்தில் வந்தடைந்தது. அங்கே அயோத்தியா குடை யாத்திரைக்கு மகா தீபார்த்தனை மற்றும் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று மீண்டும் அங்கிருந்து குடை யாத்திரை அயோத்தியாவிற்கு புறப்பட்டு சென்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான ஆண்கள், பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் களத்துமேடு பகுதியில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கூட்டம் சார்பில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் திறந்து வைத்தார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் களத்துமேடு பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கூட்டம் சார்பில் ரூபாய் 10,62,200 மதிப்பீட்டில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் துவக்க விழா நடைபெற்றது. இதில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் வாசு, இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், தொகுதி தலைவர் சாய் தியாகராஜன் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக தொடர் மோட்டார் சைக்கிள் வாகன திருட்டில் ஈடுபட்ட 3 தமிழக வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான 17 மோட்டார் சைக்கிள் வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சாரம் அவைத்திடல் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்த 3 பேரை மடக்கி பிடித்து விசாரித்ததில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தனர். சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வதரா பள்ளியை சேர்ந்த சிவகுமார், வேலன் மற்றும் போச்சம் பள்ளியை சேர்ந்த மணிகண்டன் என்பதும் அவர்கள் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என்பதும் தெரிய வந்தது. மேலும் லெனின் வீதியில் உள்ள
பேக்கரியில் தங்கி வேலை செய்து வருவதும் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக முத்தியால்பேட்டை, உருளையன்பேட்டை, கோரிமேடு, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை உட்பட பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்களில் மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 17 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் 3 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே அவர்கள் சாரம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் திருடும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பாகூர் சலவை துறையில் புதுச்சேரி பிரதேச ராஜகுலத்தூர் மரபினர்களின் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்து கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பிரதேச ராஜகுலத்தூர் மரபினர்களின் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்து கூட்டம் பாகூர் சலவை துறையில் மாநில தலைவர் ஆறுமுகம், கௌரவ தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சூரமங்கலம் கல்யமூர்த்தி, ரவிச்சந்திரன், கதிர்காமம் விஜயரங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாநில செயலாளர் முத்து, பலராமன், மாநில பொருளாளர் மஞ்சினி, மகளிரணி தலைவி அங்கம்மாள் சிறப்புரையாற்றினார். இதில் கதிர்காமம் தலைவர் சிவகுமார், வில்லியனூர் தொகுதி தலைவர் பழனி, காட்டரிக்குப்பம் கிருஷ்ணன், குனிச்சம்பட்டு ரவி, பாண்டியன், துரை மற்றும் சரளா தேவி, சுசீலா, ஜெயஸ்ரீ, லட்சுமி, அம்சா, குமாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.